எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு லெமன் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லெமன் ரசத்துக்கு பருப்பு டெஃபினட்டாக வேணுங்க. ஸோ துவரம்பருப்பு ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் அலம்பிட்டு கரெக்டாக அதோட 2 மடங்கு அளவு தண்ணி வைங்க. வச்சுட்டு அதை நல்லா சூடு பண்ணி கொதிக்க வைங்க. கொதித்த உடனே அதில் கொஞ்சம் நெய் போடுங்க. ஒரு துளி மஞ்சப்பொடி போட்டுட்டு அதை நம்ம குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுட்டு சிம் பண்ணி 5 நிமிஷம் வச்சு நல்லா ஸ்மாஷாக வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த லெமன் ரசத்துக்கு நம்ம வீட்டிலே இருக்கிற ரசப்பொடி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ நான் ரசப்பொடியும் பண்ணி லெமன் ரசமும் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரசப்பொடிக்கு மிளகு நல்லா ஸ்கூப்பாக ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. ஜீரகம் தலை தட்டி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கூப்பாக எடுத்துருக்கிற மிளகுக்கு ஈக்குவலாக தனியாக ஸ்கூப்பாக எடுத்துக்கோங்க. தென் தலை தட்டி இருக்கிற ஜீரகத்துக்கு கரெக்டாக தனியாக எடுத்துக்கோங்க. 12 மிளகாய் எடுத்திருக்கேன். பெருங்காயம் எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி, வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறமா தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி நாட்டு தக்காளி வச்சுருக்கேன். 1 தக்காளி பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி நல்லா ரெட்டாக பெருசாக பார்த்து வாங்கிக்கோங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு வாணலியில் அந்த மிளகு போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அந்த மிளகு பச்சை வாசனை போகட்டும். போன உடனே அந்த ஜீரகம், தனியா அண்ட் மிளகா எல்லாத்தையும் போட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப சூடாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வறுத்துட்டு அந்த வாணலியிலே கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. அது நல்லா சூடாயிடும். ஸோ அது நல்லா மொறுன்னு ஆனவுடனே உங்களுக்கு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பட்டு மாதிரி உங்களுக்கு ரசப்பொடி வந்துடும். ஸோ பாருங்கள், நல்லா வறுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு இருந்தேன். இப்போ இந்த தக்காளியை மேலே கொண்டே நீக்கிட்டு வச்சுருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். தென் கருவேப்பிலை ஒரு கையளவு வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பச்சை மிளகாய் நறுக்கி தாளிக்கிறதுக்காக தனியாக வச்சுருக்கேன். இப்போது இந்த ரசப்பொடிக்கு வறுத்த சாமானெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த ரசப்பொடி உங்களுக்கு 1 வாரத்துக்கு வரும். ஸோ அதை எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை அதே ரசப்பொடி பண்ண மிக்சியிலே போட்டு அரைச்சிடுங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அந்த தக்காளி விழுத குட்டி அந்த மிக்சியை அலம்பி அந்த தண்ணி எல்லாமே போட்டு அதில் வச்சுக்கலாம். ரசத்துக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாங்க. அந்த பச்சை மிளகாய் காரம் இருந்தால் லெமன் ரசம் சூப்பராக இருக்குது. வேறஸ் நம்ம அந்த புளி போட்டு பண்ணுற ரசத்துக்கு பச்சை மிளகாய் போட்டால் அவ்வளோ நல்லா இல்லை. இப்போது இதில் பெருங்காயம், அந்த மஞ்சப்பொடி, அந்த வெல்லம் எல்லாமே போட்டாச்சு. இதுக்கு ரசப்பொடி ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போடுறதுனால இந்த ரசப்பொடி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை சிம்மில் வச்சு இந்த ரசத்தை வைக்கலாம். இப்போ இந்த ரசம் எப்படி கொதிக்கணும்னா சிம்மில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்கணும். ஒரு அடுப்பில் வாணலி போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ போட்டு கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்தவுடனே ஜீரகம் போடுங்க. ஜீரகம் போட்டவுடனே அந்த பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம்ல அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அந்த ரசத்தோடு போட்டுடலாம். இதெல்லாம் இப்போ போட்டுட்டு திருப்பியும் அதை நல்லா நம்ம சிம்மிலே வச்சுக்கலாம். இந்த ரசத்தை இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம இன்னும் உப்பு போடலை. ஸோ இப்போ பாருங்கள், அந்த கலரே காட்டுது பாருங்கள் உப்பு போடலைன்னு. ஸோ உப்பு கையில் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த பக்கம் பருப்பு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ பருப்பு சூப்பராக வெந்திருக்கு. இந்த பருப்போட 1.5 கப் சுடுதண்ணி தேக்க போகிறோம். ஸோ பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அந்த பக்கம் சுடுதண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணோடனே இப்போ சுடுதண்ணி ஆயிடுச்சு. சுடுதண்ணியை எடுத்து பருப்பில் கொட்டுங்க. இந்த பருப்பு ஜலத்தை எடுத்து அப்படியே நம்ம அந்த கொதிக்கிற ரசத்தில் போட்டுடலாம். இந்த ரசம் இப்போ நல்லா நமக்கு பொங்கி வரணும். இதுக்கப்புறம் நீங்கள் ரசத்தை சிம்மில் வச்சாலும் சரிங்க. நான் இப்போ ஹையில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ரசத்தில் கொத்தமல்லி தழை நல்லா கட் பண்ணி போடுங்க.
ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதாக இருக்கட்டும் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு இந்த ரசம் பொங்கின உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தட்டு போட்டு மூடிடலாம். ஏன்னா அந்த கொத்தமல்லியில் இருக்க அந்த எசன்ஸ் வந்து அந்த ரசத்தில் இறங்கும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன், தட்டு போட்டு மூடிட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க. கொஞ்சம் ஆறிடும், அப்புறமா லெமன் ஜூஸ் புளியலாம். நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுக்கு 2.5 லெமன் பிழியணும். ஸோ லெமனை நல்லா ஹாஃபாக பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வைங்க. தென் 2.5 லெமன் பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா அரை லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ வெரி வெரி டேஸ்டி அண்ட் வெரி ஹாட் லெமன் ரசம் இஸ் ரெடி. ரியலி இட் இஸ் வெரி டேஸ்டிங்க. சூடாக சாதத்தில் இந்த ரசத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்குது இந்த ரசம். ட்ரை பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஆல்.